நீர் வேர்த்து சொல்வதென்ன அவராக குந்தலது கண்ணீலமானே அவராக குந்தலது கண்ணீலமானே கண்ணீலமா இப்படி அவந்துழைந்து வந்ததென்ன இப்படி அவந்துழைந்து வந்ததென்ன எப்பப்பா இருக்காலப்பா யாரு இந்த இருக்காலியா திமுக்கா இவளால எனக்கு எப்பவுமே இறந்துதான். அதாவது தாவடி அவரு தண்ணி வேணும்னு கேட்டா சரி ஓட தண்ணி குடிச்சோம்னா கூடாதுன்னு சொல்லி கட்டோட்டித்துறை கருமாவடி கூட அந்த செஞ்சு அரசு படித்துறையில தாழ்வாணி செய்யலாம்னு போனோம். அப்ப கீழக்கரையில ஒரு சாமி பூஜை கட்டிட்டு இருந்தாரு. எங்களை கையை காட்டி அழைத்தார். சரி சாமி கூப்பிடுறாருன்னு சொல்லி போனோம். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க 2 பேர்களும் எங்க அத்தை பிள்ளைங்க மாமன் பிள்ளைங்க கண்ணி கல்யாணம் கைபிடித்து பாப்பேன் என்றார். மாலை கல்யாணம் மனம் முடித்து பாப்பேன் என்றார். கல்யாணம் என்ற சத்தத்தை கேட்டு சட்டி கரையெல்லாம் தரையில போட்டு விட்டு பொட்டி சாவத்து பூமியில போட்டு விட்டு நம்ம நைனாவுடைய புண்ணியத்துல தப்பி பொழைச்சு வந்திருக்கணும் என்றா எனக்கு கேட்டான் வாழன். ஆகா என்னுடைய காவல காக்கா பறக்காவ கருகுருவில இருந்தாது சிட்டு பறக்காவ சிறுகுருவில இருந்தாது. அப்பேற்பட்ட வனத்து உங்களை ஒருத்தர் துறப்பு இருந்தானா அவன் மட்டும் எந்த அடையாளத்தை காட்டலன்னா இந்த வச்சிருக்கல மாரடிக்கு தனி அதை கொண்டு ஒரே அடி அடிச்சு மாணவருக்கு கத்துக்கொண்டு ஒரே புத்தா விட்டு உங்களை கொண்டு போடுவேன்டா. எப்பா அடையாளம் காட்ட மாட்டேன்னு சொல்றோம் காட்டுறோம் என்றா என்ன மக்களை முன்னால விட்டு பகட பின்னால வரான். வரும்போது சும்மா வருவானா 1000 நாள் வெளியே கிளம்ப வேண்டாம். 1000 வைக்கிறதுக்கு ஒரு 1000 ஷால் உண்டு பண்ணி வச்சிருக்கிறான் பாரு. அப்படிப்பட்ட வானம் என்ன செய்யலாம் தெரியுமா? என் பாவி மாடோடிக்கு கையெடுத்தா மாடோடிக்கு கையெடுத்தா காட்சி நாய பூச்சி நாய காட்சி நாய இருந்தா கை தொழித்தா மக்களுக்கு முன்னால் விட்டு மஞ்ச கனி தோப்பாதையில மணி வாங்கி படுத்தது அளவு முத்தல் வட்டடைத்தான். 2 பேரும் அடையாளம் காட்டுகிறார். அடையாளம் நீண்ட பெண்ணா மாலை நல்ல பகடையாக மாரடிக்கு கடையை கொண்டு மலமலன் அடிக்க போறான். பட்டனுடாக கண்டு பட்டனுடாக என்ன பின்வாங்கி அப்பாவை திரும்புகிறா பகட அவங்க மக்களை பார்த்து கேட்டா அந்த பாய் பிள்ளைங்களா எவ்வளவுக்காகவோ இவளுக்கு திருமணம் வேட்டைக்கு வந்து வேலுக்கு படுத்துக்கா போல இருக்காரு. இவரா அவங்களை துறைத்து வந்தா என்றார். அப்பா உன்னான என்னானை நம்ம நைனார் மீது ஆணையப்பா இவரை தவிர வேற ஒருவரும் எங்களை துறைத்து வரலையே என்றார். எனக்கு கேட்டா மக்களும் சட்டி விட்டு செய்யணும் போய் சொல்ல வேண்டாமா? சரி இவரை தொட்டால் பாவம் நிழல் பட்டா தீட்டை இவர் எப்படி இருப்பது? சாமியோ சாமியோ சாமியோ
என்ன அவரு எழுந்திருக்க மாதிரி தெரியல. என்ன பண்ண சொல்லி யோஜனை செய்து யோஜனைக்குள்ளாக ஒன்று அகப்பட்டு யோஜனை பிரகாரம் பாலம் செய்தாங்க. என்ன செய்யலாம் தெரியுமா? கையை தட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்தது கல்லை கொண்டு எரிந்தது இளங்குமா என்னுடைய மக்கள் 2 பேர் அரசடி துறையில் வாழும் சுவாமியும் அரசடி துறையில் வாழும் மொழித்து ஒரு பாப்பம் மோசம் செய்ய வந்தானா அந்த முருகல் தான் 2 துண்டாய் வைத்து மூர்க்கனை வீடியோ போடல அரை மணி நேரமா எடுத்திருக்கான். வீடியோ ஆட் பண்ணாம தான் எடுத்திருக்கானா? நல்லா இருப்பான். கை வலிக்கு நல்லா இருப்பான். குண்டது அந்த அண்ணன் தந்துட்டு போடுது அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுலாம் கட் பண்ணியிருக்கேன். அதை விட இது நல்லா இருக்கேன்னா பார்த்தா ஆரியம் மொத்த மக்களானவர் வடகுரம் பொம்மக்கள் இடதுபுறம் இந்த பக்கம் வந்து பாருங்களேன்டா. அப்பாவா வைத்தானா చెప్పున పెంకకు తోలాపా ఎంత అన్న మరే చెప్పుగా బట్ట எப்படி சொன்னாரு என்ன அப்படியே చెప్పుగా சொன்னாரு தெரியுமா என் தாய் கூட பிறந்த ஊரு ஆதையம்மா என் நேத்தையம்மா சமத்தியருக்கு ஆச்சப்பட்டு சமத்தியருக்கு ஆச்சப்பட்டு
ஏதாவது பேசும் போற்றி விட்டு பொருள் விட்டு என்மனந்தானே உங்க பெண்கள் மேல ஆசைப்பட்டு உங்க பெண்கள் மேல ஆசைப்பட்டு சமயநந்தி குமரு மக்களா தாயிலந்து சமயநந்தி குமரு மக்களா மாமா குமரு மக்களா இவ சண்டாள பாவியானே சண்டாள பாவியானே யாவத்தாளி கட்டி வைத்தாக்கா மாமா கட்டி வைத்தாக்கா சகல தொழில் உங்களோடு நான் சகல தொழில் உங்களோடு ஐயா சுவாமி உங்க குலமோ பிரம்ம குலம் எங்க குலமோ சாமானியப்பட்ட ஒரு சக்தி குலம் உங்களுக்கு எங்களுக்கு ஏனிட்டாலும் மட்டுமா ஆஹா அதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு சரிபட்டு வராதுங்களா என்னையா ஜாதியம் பேசிட்டு இருக்கிறேன் ஜாதி பத்திலாம் இப்படி பேசக்கூடாது என்ன தெரியுமா ஒன்றே தெய்வம் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் ஒன்றே குலம் அதெல்லாம் இன்னும் பேசக்கூடாது எதுவும் பேசுனா யாருக்குமே வந்துகிட்டு இருக்காங்க குடிச்சு உள்ள வச்சு போடுவேன் எங்க பேசிக்கிட்டு இருக்கேன் என் மாமா யாருக்குமே வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பார்த்து பேசு உள்ள வச்சிருவேன்டா இனி பார்த்தா வாய்ப்பாங்க சுவாமி எங்க குளத்துல பெண் எடுக்க எனக்கு ஆட்சேபனை கிடையாது ஆனா எங்க குளத்துல பெண் எடுக்கணும்னா உங்க தோற்றமே மாற வேண்டி இருக்கும் உங்க உருவமே மாற வேண்டி இருக்கும் என்ன தெரியுமா நீங்களும் முன்கூடுமி கேட்கவும் பட்டத்தார உழைக்கணுமே பட்டணாமத்தாரை கண்கள் பழம் தூளி சுத்தணும் கண்கள் பழம் தூளி காரும் பூரும் தோட்டம் வளர்ந்து இருக்கும் அது மட்டும் இல்ல நாங்க என்னெல்லாம் கும்பம் தெரியுமா என்ன ரத்த துன்பம் 4 துன்பம் 4 வகை பூச்சி துன்பம் அவிச்சு துன்பம் இதெல்லாம் பச்சையில திங்க வேண்டியதான் வரும் பச்சை யாருமே தும்பா அப்படியாவது கொஞ்சம் அருவப்பட்டு போவானான்னு சொன்னா பார்க்க மாட்டேன் என் மாமா இவள் தானா இவங்க இது இருக்கேன்டா இந்த மாதிரி போக மாட்டாரா இதெல்லாம் நினைத்து என்ன சுவாமியை உண்டியில சொரடுப்போம் தந்தியில் வைத்து தின்போம் கஞ்சாவே நிபிடிப்போம் கஞ்சாவே நிபிடிப்போம் நாங்க கண்டவர செட்டமாலை எடுக்கணுமே கத்தி கொண்டு உரிக்கணும் கணக்கு தவறாம பங்கிடணும் செட்டமாலை எடுக்கணும் கத்தி கொண்டு உரிக்க வேண்டும் சேலம் இருப்பீங்களா அது விடுவிடா பங்கு போடணும் போடுவீங்களா அது மட்டும் இல்ல இங்க என்ன தெரியுமா என்ன ஆட்டுத்தோடு மாட்டுத்தோடு அதை வைக்க வேண்டும் ஐயா அதை எடுத்து காய வைத்து சுவனாக கைத்தெல்லாம் கடகடையா கொண்டு வைத்து கடகடையா காசு கஞ்சாவேரி பிடிப்போம் கண்டவரை கையெடுப்போம்
யார் எப்படி அழைத்தாலும் அடியே போக வேண்டியதுங்க. அடியே சில பேர் டேய் வாடா இங்க வாடுவாங்க, சில பேர் டேய் இங்க வாடா வாடுவாங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க டேய் வாடா வாடா அப்படிம்பாங்க. யார் எப்படி கூப்பிட்டாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஐயா வணக்கம் அப்படி போக வேண்டும். அதெல்லாம் என்ன தெரியுமா? அடக்கத்தோடு வாழ்ந்தவானா அநேக நாள் வாழலாமே, வணக்கத்தோடு வாழ்ந்தவானா வாழ்வு நமக்கு நிமிர்ந்து நாம வாழ்ந்தவானா நிமிர்ந்து நாம பூரா காசு கொடுத்து கேட்டா மால்பாக்கலை சாமி ஏற்கனவே உங்க அண்ணாச்சிமார் விட்டு சிங்கத்துல இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா, அவர்கிட்ட போய் விடைவு பெற்று வர வேண்டும். அழகு சிட்டோடு வரணும். வரும்போது சும்மா வந்தா பெண்ணு தர மாட்டேன். அதாவது வரும்போது ஒரு செருப்பு கட்டிட்டு வந்தா அண்ணன் தம்பிக்கு 2 பேரை கூட்டுவா. அண்ணன் தம்பி அவன் உனக்குத்தான், அண்ணன் தம்பிக்கு 2 பேரை கூட்டுவா. உங்களுக்குத்தான் 2 பொண்ணுமே உங்களுக்கு தான். போயிட்டு வாங்க கேட்டா ஆரியமத்தப்பட்டேன். என் மாமா நான் போயிட்டு இருக்கு ஏதாச்சும் காலம் ஆச்சுன்னா துண்டு யாச்சே ஏதாவது துண்டை பிடிங்கினாலும் கட்டுமா, கம்பளை கட்டு கம்பளை கட்டு. மறுபடி பெண் கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதனால கொடுத்துட்டோம்னு சொல்லினீங்கன்னா அப்படி ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி அனுப்புனா இப்பவுமே சொல்லிருந்தா நான் வரும்போது சும்மா வர மாட்டேன். சங்கர் கோயில் செயலத்தோடு வருவேன், கிடைச்சா வாங்கிட்டு வருவேன். இப்ப எல்லாம் கிடைக்கல நாக்க பிடிங்கிருவேன். அவசரத்துல யார் நாக்க பிடிங்கினாலும் பிடிவேன், உங்க நாக்க பிடிங்கினாலும் பிடிங்கிருவேன். வீரம் வந்துட்டு அதுக்கு மேல வேலை இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மதுரை எப்படி பொம்மையை தூக்கிட்டு போனா அதை போல தூக்கிட்டு போயிருவேன். இப்ப நீங்க பேர் வச்சுக்க மாப்பிள்ள கதி. அதனால சொல்லுங்க ஐயா, நீங்க வரும்போது அனுமதிச்சுட்டு போவோம். ஒரு ஜோடி செருப்பு கடையில வாங்கிட்டு வந்துடாதீரும், கொண்டு கிடைக்காது. தச்சு கொண்டு வாங்க. சரி என்று அப்படியே விக்ரமசிங்கபுரத்துல வீடு செவந்தியப்பர் வாட்ஸ்அப்ல அண்ணாக்குமார் வாடகை விடம் வச்சிருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள போகல. அவருக்குள்ள போகாமல் வாசலில் போட்டு அண்ணா 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 என்ன அண்ணா அண்ணான்னு சரி கயிறு கொண்டாடி அண்ணாண்டு அம்மா கை கட்டு கால் கொடுத்து கேட்டா அப்பா பட்டார். ஏன்னா தம்பி குப்பா வாசல் நம்ம தம்பி பட்ட ஸ்டாண்ட் போல் இருக்கிறது. என்ன ஒரு பாயம் தான் பட்டணக்கு செருப்பு கட்டி ஏல தொங்கோட ஆயில தொங்கோடு எங்கடா போன கட்டோட்டி சொல்லி கர்மாவட்டி அந்த சந்தி கூட அவசரம் படிக்கிறீங்கள. நம்ம சமயக்கார சங்கனா இருக்கா இல்லையா, சங்கன் வந்து பார்த்தாங்க. எங்கடா போன? அண்ணா 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 ஏடா என்ன நாயகர்கள் இருக்கா அண்ணா ஒன்னாளுகிட்டு இருக்கிய, நீ எங்கடா போன? உனக்கு நாங்க பொன் பேசி வச்சிருக்கிறோம். சாமானியப்பட்ட பொண்ணு இல்ல, நம்ம ஜோசியமாக இருக்கா இல்லையா, ருக்க பேசி வைத்திருக்கிறோம். 50,000 அதாவது வரதட்சணையோடு அழகான ஒரு என்னக்காரு பிளஸருக்காரு அப்படி காரோட பேசி வச்சிருக்கிறோம். நான் அந்த காரில் வரும் சொன்னேன், நீ அசந்து போவேன். அந்த காரை யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் அப்படி சென்று கவர்மெண்ட் ஆகி போடுவோம். அப்பேற்பட்ட காரோட பேசி வச்சிருக்கா. எங்கடா போன? அண்ணா அண்ணா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? ஆளர் ஊரன் ஏமால் புறத்தில் என்னடா இது? அங்க எங்கடா போன? அங்க வெறும் சக்கரைய கூட்டா இருக்கிறது. அங்க என்னடா அக்கரகாரம் என்றா இனி கேட்டா மாட்டேன். சரி அண்ணா எழுதி புரிந்து கொண்டார். ஒரே வார்த்தை இந்த சொல்லிவிடணும்னு சொல்லி என் பட்டாள சொல்றாருன்னு என்ன சொன்னாலும் தெரியுமா? என்ன சக்கிலியாரோட ஜாதியில் போயினா தாலியும் கட்ட போற சக்கிலியாரோட சக்கிலியாரோட ஜாதியில் போயினா தாலியும் கட்ட போற அங்கிட்டு போய் உட்காந்து பாரத்துங்க. தமிழன்மார்களே தாமதிக்க வேண்டாம், தமிழன்மார்களே தாமதிக்க வேண்டாம்.
யாருந்தோ கால் கொடுத்து கேட்டா அப்பா வட்ட என் தம்பி இவன் சாமானியமா பேசல அதான் இவன் சுயநலனோட இருக்கானா கிடையாது. அதான் என்ன தெரியுமா, விவரம் தெரிந்த 5 வயதுல இருந்து 21 வயது வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன் இல்லையா, அந்த படிப்பின் காரணத்தான் தம்பி பேசிட்டு இருக்கிறான். என்ன தெரியுமா, தம்பி 4ஆம் வேதம் படிக்கிறாளே, தம்பி 4ஆம் வேதம் படிக்கிறாளே, நாவு தடுமா ஆடி சாத்துது. கல்லறையில் கொண்டு அப்பா பட்ட சொன்னபோது அருமை தம்பி 5 பேர்கள் அழகு முட்டு பட்டாளைத்தான் என்ன சூழ அங்கு பணிந்தாங்க, என்ன சுத்தியவன் பிடித்தாங்க. இருக்கு கல்லறையில் கொண்டு போய் என்ன கால்விலங்கு தோல்விலங்கு, என்ன கால்விலங்கு தோல்விலங்கு பட்டனுக்கு கண்டத்தில் விடம் போட்டு கால்விலங்கு தோல்விலங்கு என்ன மகிமையுடன் புட்டுவீரா, என்ன 21 விளங்கு ஊட்டி இருக்கும் கல்லறையில் கொண்டு வைத்தான். அழகு முத்து பட்டணவ கல்லறையில் இருந்து கொண்டு பட்ட கதறையும் புலம்புகிறான். ஏ பொம்மக்கால திம்மக்காலே, என் கால் விளங்கு தெரிப்பது அப்பா, என் கால் விளங்கு தெரிப்பது அப்பா, ஒன்ன கை பிடித்து காப்பதை மார்பில் வந்து தெரிப்பதப்பா, ஒன்ன மனம் முடித்து பார்ப்பதப்பா என்று புலம்புகிற வேலையில என்ன ஆளடியில் பெருமாளூரா அருந்த நல்லூரா கோட்டையில பால பகலையோட குடிசையில ஏன் பொம்மக்காலும் திரும்பக்காலும் ஏ அக்கா அக்கா பொம்மக்காலே அன்று வந்த அரவணை போல் கண்டது உண்டோ, அணிந்தாலும் அந்த பூவை 5 நாளுக்குள்ள அணிய வேண்டும். நம்ம முடிந்தாலும் அந்த பூவை எக்கா முடிந்தாலும் அந்த பூவை 3 நாளுக்குள்ள முடிய வேண்டும். மகனுக்கு கேட்டு வந்தான், அப்ப மானக்கேட பேசி போட்டான். அக்கா மகனுக்கு கேட்டு வந்தான், அப்ப அவன் பேசி போட்டான். நம்ம தகப்பு உள்ள காலம் வேண்டும், நம்ம தகப்பு உள்ள காலம் வேண்டும், நமக்கு தாலி கட்டி பார்க்க மாட்டான். முத்து பட்டணவன்
அப்பேற்பட்ட கல்லறை இருந்து கொண்டு பொம்மக்கள் திம்மக்கள் பொம்மக்கள் ஒரே குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். என்ன பகல்ல புறமுறா இரவுல தொந்தரவு இல்லைன்னு சொல்லல, இல்ல இரவுல புறமுறா பகல்ல சும்மா இருக்காங்க, இரவு பகல் பாராமல் ஒரே பொம்மக்கள் திம்மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல உள்ளவங்க பார்த்தாங்க, என்னையா இது ஒரு தம்பியோட பெரிய இடைஞ்சலா இருக்க, என்ன பகல்ல புலம்புறா ராத்திரி தொந்தரவு இல்லைன்னு இல்ல, சரி ராத்திரி புலம்புறாங்க பகல்ல சும்மா இருக்காங்க, இரவு பராமல் புலம்பிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல ஆளு இருக்காங்க ஐயா. அதான் உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா, தமக்கு ஆவாத பாத்திரம் இருந்தால் என்ன தகுந்தால் என்ன, கல்லறை திறந்து விடுங்க என்றா. இனி பார்த்தாரப்பாட்ட என் தம்பிகளா, நம்ம வேலைய நம்ம பொறுத்துக்கலாம், அவங்க பொறுப்பாங்களா, நம்ம வேலையை முடிச்சா தானே அவங்க வேலையை பார்த்தா அவங்க போவாங்க. அதனால தம்பியை பறி கொடுத்துடா, எட்டு கலரையை திறந்து விடுங்க. உடனடியாக சங்க காலை தேடிக்கிட்டு இருக்கான். யாரு குப்பை 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 காலை தேய்த்து கொண்டு இருக்கிறான். எனக்கு கண்டா அப்பா பட்டேன், ஏல நீ எப்பவுமே இப்படித்தான் காலை தேடிக்கிட்டே இருப்ப, கொண்டாட சாவி கொடுத்த நம்ம சமயக்கார சங்கம் தைரியசாலி சங்கா சங்கா போய் கல்லறை திறந்து விடுங்கடா. என்ன சங்க சாவி கொடுத்தோடு கல்லறைக்கு அருகாமையில் வருகிறான். அதுக்கு முன்னாடியே பட்டணிக்கு எப்படி தெரியுமா, இந்த கால விதி பட்டா அதுக்கு கால விதி பட்டா இந்த காலில் வந்து முறியதை இருபத்தொரு விலங்குகளும் நம்ம தெரிக்குலையா, என்ன விலங்குகள் தெரிக்க போவாது, என்ன பார்ப்பாங்க புலி போவாது, என்ன பார்ப்பாங்க புலி போவாது, என்ன வாராணி முத்துப்பட்ட என்ன கட்டவட்டி துறையாதீல, என்ன கருமாவடி மூடவீல, என்ன அந்த சந்தி வரணும், என்ன அரசடியம் படித்துறையில், என்ன தாமிரபரணி ஆராதனையில, என்ன 1008 லிங்கத்தையோ, என்ன 1008 லிங்கத்தையோ, என்ன அள்ளி எறிந்தான் ஆத்துக்குள். போட்டிருக்கும் பூவுல அச்சரிந்தா, என்ன பட்டத்தார உழைச்சானே, என்ன பட்ட நாமத்தை அழிச்சுட்டானே, பட்ட முன்னுரிமை எடுத்துட்டானே, அள்ளி பெண் உரும்பி போட்டுட்டானே, என்ன தாமரவரணி ஆராதையில, என்ன அரையளவு தண்ணிக்குள்ள அழகு முத்து பட்டனாவ, என் பாவனத்த பெருமாளே, என் பாவனத்த பெருமாளே, நான் பகடையாக போக போறேன். வருவானா என்ன அம்பா சமுத்திரத்தில், என்ன சனிக்கிழமை சந்தையில, என்ன தக்கலடி தோல் வாங்கி, என்ன கையோடு கொண்டு மாறானே, என்ன ஆளோடு ஊரா நல்லூரா கோட்டையில, என் பொம்மக்களும் தும்மக்காலும் பட்ட வரவை எதிர்நோக்கி, என்ன சன்னலிலே காத்திருந்தா, அழகு முத்து பட்டனாக என்ன சன்னலுடன் வந்து நின்று, என்ன என்று சொல்லி, என்ன என்று சொல்லி, என்ன என்று சொல்லி மூவ பார்த்து பேசுகிறார். என்ன பார்க்க முடியலையே, என்ன பங்கிலிமா பேருக்கும் சொன்னா என்ன தெரியும், பார்க்கும்போது தக்கலடி தோலை கண்ணால கண்டாங்க, செருப்புக்கு ஆயிரத்தை கேட்டான்னு சொல்லி, என் பொம்மக்களும் சொந்தக்களும் தமிழையும் என்ன சிறப்புடனே கை கொடுத்தா, என்ன ஆயுதத்தை வாங்கியதோ, என் அழகு முத்து பட்டனாவ உசல மரத்தடி மூடாதீரே, என்ன உட்கார்ந்தா முத்துப்பட்டா, என்ன முன்னாடி செருப்பும் கட்டி, என்ன முகத்துக்கு ஒரு புஞ்சம் வைத்தார், என்ன பாவத்தை கட்டுகிறார், என்ன பாவாட்சி தானே மாட்டி, என்ன அடியவன் வாரதைக்கு, என் அழகு முத்து பட்டனாவ என்ன
இந்த செருப்பை நாம இன்னைக்கு கொண்டு கொடுத்தோமானால் நாம சந்தேகப்படுவானே நாம படுவானே இவன் சவளம் கொள்வானே சவளம் கொள்வானே கொண்டு செருப்பை கையில கொடுத்தோமானால் மாம சந்தேகப்படுவான் சவளம் கொள்வா இந்த ஆளை செருப்பை தைச்சிட்டு வர சொன்னோமே இது ரெடிமேட் செருப்பு வாங்கிட்டு வந்துட்டாரோ என்று எண்ணம் கொள்வா இந்த பாலம் என்பதாக நினைத்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா குருவி இருக்க பழமொழி வளர்ந்தது போல குடிசை மோப்புல கட்டி தொங்கிட்டு இருக்கிறாங்க பொழுது உயர்ந்ததும் வெகு நேரம் ஆனதுக்கு பின்னால் வாழர் புகுந்தார் குடிசைக்குள்ளாக செருப்பு டப்பு நெத்தியில தட்டி அப்படியே அணுக்குள்ள வந்துருச்சு. உடனடியாக செருப்பை கையில் எடுத்தான். வெளிச்சத்தில் கொண்டு வந்து பார்த்தா இந்த செருப்பு தச்சது யாரு? பெரிய பிள்ளை பொம்மக்கள் பாருங்கடா, இந்த செருப்பு தச்சது யாருடா? ஏன்னா அவனுக்கு வந்த வெக்கத்தை பார்க்கணும்னு அங்க பாக்குறா இங்க பாக்குறா இங்க பாக்குறா அங்க பாக்குறா அப்பா முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான். இவன் எப்பவுமே இப்படிதான், சின்ன பிள்ளை தான் துடுக்குள்ளவா எவ்வளவு ஜோரா இருக்கியா? சின்ன பிள்ளை துமக்கள் இந்த செருப்பு தச்சு யாருண்டா? ஏன்னா அவளுக்கு வந்து வெக்கத்தை பார்க்கணும்னா அவன் அப்பா முகத்தையும் பார்க்க மாட்டேங்கிறான். அப்படியே திரும்பி நின்று கொண்டு இருக்கிறா. வாழன்னு கோவம் வந்துருச்சு. நான் எவ்வளவு இருக்கிறேன், இந்த செருப்பு தச்சு யாருண்டா? அப்போ அப்பா அதாவது என்ன மாலையில வந்திருக்கிறான் அல்லவா, அந்த மரவாக செய்த வேலை என்றார். என் மாப்பிள்ளை எங்க, என் மருமகன் எங்க என்று பார்க்கும்போது என் பட்டனுக்கு எதுவுமே தெரியாம உசல் மரத்துக்கு முன்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது என் மாப்பிள்ளை என் மருமகளை உங்க செருப்பு கைய கொண்டாங்கய்யா, உங்க கைய கொண்டாங்க அப்படியே சொல்லி கைய வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டான். கைய வாங்கி கண்ணுல ஒத்தியா பகல மாப்பிள்ள அதாவது மாப்பிளைக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும். அதுல அருவப்படுறாரா அசிங்கப்படுறாரா என்று எண்ணம் கொண்ட வாழ என்ன செய்தா தெரியுமா? எப்பாவும் எரும மாட்டு தோடு மாட்டு கொஞ்சம் மேக்க தண்ணியே வெறிய கொண்டு வைத்தா. ஆமா கொஞ்சம் மேக்க தண்ணியே வெறி, கொஞ்சம் மேக்க தண்ணியே வெறி. அழகு முத்து பட்டணாம அசிங்கப்பட்டாரா அறுவறுப்பு அசிங்கப்படல அறுவறுப்பு கொடல ஒண்ணு ரெண்டு கிடைக்குன்னா விடுவாரா? அப்படியே எரும மாட்டு தோல் போய் உட்கார்ந்தார். உடனடியா சுண்டா கலைகளுக்கு தண்ணியை கொடுத்து கையை கழுவுங்க, பெண்கள் யாருக்குமே உங்களுக்காக சமையல் செய்து வச்சிருக்காங்க. உடனடியாக சுண்டாமலைக்கு வந்து தண்ணி வாங்கினான். அதுக்கு முன்னைய பொம்மக்களும் தும்மக்களும் சாதங்கள் எல்லாம் பருமாறி உண்ண வாங்கின உபச்சாரம் செய்தார். அப்படியே சாதத்துக்கு முன்னால போய் என் பட்டா வந்தார். இலையில என்னெல்லாம் போட்டிருக்கேன், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி நண்டுக்கறி பச்சோடி அவ்வளவும் இருக்கு. இதையெல்லாம் கண்டா ஆலயம் முத்துப்பட்ட ஐயோ பின்னாடி காரணத்தாலவா இப்பேற்பட்ட பிழை மோசத்துக்கு ஆளாகிவிட்டோம் என்று எண்ணினார உடனடியாக தன்னை அறியாமல கண்ணில் இருந்து தாரத்தாரையா கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. இதை கண்டா வாழ்பகட யோ ஐயா முன்னவே உங்ககிட்ட சொன்னோம் இல்லையா, எங்க விவசாயத்துல சொல்லியிருக்கிறேன், என்ன சாரங்கரிய பார்த்து கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யோ உமக்கு சரிவிட்டு வராது கொண்டாந்து சாப்பியா எதியா ஓ உமக்கான சொல்லுதா எந்தி என்றான். என்னை கண்டா பட்டேன். ஐயோ மாமன் சந்தேகப்பட்டுட்டானே, சவளம் கொண்டு விட்டானே, சந்தேகத்தை அகற்ற வேண்டும், சவளத்தை நீக்க வேண்டும், என்ன பண்ணணும்னு சொல்லி என் மாமா நான் எங்க அண்ணன் நினைக்கல, என் தம்பி நினைக்கல, எங்க அப்பா நினைக்கல, எங்க அம்மா நினைக்கல, சொத்து சோகம் நஞ்ச கொஞ்சம் தோற்கிற ஆழ்வாடு கொடுக்க எதுவுமே நினைக்கல. அதான் என்ன தெரியுமா, எப்பவுமே சாதங்களை
இலைக்கு முன்னால உட்காரும் போது பஞ்சாயத்து அணியாம இலைக்கு முன்னால இருக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், ஒரு புதுவனம். அந்த சந்தோஷத்தின் காரணத்தால் மனமகிழ்ச்சியின் காரணத்தால என் பஞ்சாயத்து மறந்துட்டோம் அம்மா. என் பக்திக்கு இப்பேற்பட்ட ஒரு பழுது வந்து சேர்ந்து போச்சுன்னு நினைச்சேன் இல்லையா? அதனால கண்ணில இருந்து தாமதரையா தண்ணி வருதுன்றா. இதை கண்டா வாழ ஐயோ இப்பேற்பட்ட உத்தமமான மனுஷன் இவரை அடிக்கிறதுக்கு ஷர்ட்டாவே எடுத்துட்டோமே அப்படின்னு ஷர்ட்டாவே வீசிட்டான். அது எங்க போச்சு? அது ஓலை பிடிச்சிட்டு போயிருச்சு. உடனடியாக சின்ன பிள்ளை தும்மக்கள் அந்த நிலப்படியில பஞ்சாயத்தம் வச்சிருக்க பஞ்சாயத்தை எடுத்து வாடி அப்படின்றான். தும்மக்க ஒரே பாச்சா அப்படியே பாஞ்சு போய் பஞ்சாயத்தை எடுத்து வந்து அப்பா கையில கொடுத்தா. அப்பா அப்படியே பரமோன கை நிறைய நிறுத்தி போற பூசுங்க ஊர் முதல்தான் ஊர் முதல்ல அது கை நிறைய நிறுத்தி பூசுங்க. அது ஒண்ணுதான் முக்கியம் உங்களுக்கு. உடனே கை நிறைய பூசினா நெத்தியில அள்ளி கை நிறைய அள்ளி நெத்தியில பூசியாச்சு. அதுக்கப்புறம் இலையில பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? அது என்ன கரிமாமா கரிமாமா அது என்ன இது என்ன கரிமாமா என்ன இது என்ன கரிமாமா ஏ மாமா அவசரப்படக்கூடாது. இது வரைக்கும் இந்த கரையெல்லாம் நீங்க பார்த்ததே கிடையாது. ஒன்னா பார்த்து சாப்பிட்டு ருசுபாகத்தை எடுத்து சொல்லணும். இது என்ன கறிண்டா மருமன? இதுதான் ஆட்டுக்கறி அப்படின்னா ஆட்டுக்கறி எல்லாம் இந்த மனுஷன் என்னைக்கு பார்த்தாரு. அப்படியே அளவு போட்டு ஒரு துண்டு எடுத்து வாயிலப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுல உள்ள ருசி அவருக்கு தெரிஞ்சதான். அந்த அவரெல்லாம் அப்படி ருசிச்சு சாப்பிட வைத்தா நமக்கு சரியா கறியே கிடைக்கிறது இல்லைன்னா. ஒரு கிலோ ஆட்டுக்கறியின் விலை எவ்வளவு? அப்பா ஒரு கிலோ கறி 700. அது கட்டக்காடுங்க. அவரெல்லாம் அப்படி ருசி சாப்பிடுறதுக்கு நமக்கு கறி கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த ருசி அவருக்கு தெரிந்ததா. என்ன சொன்னாலும் தெரியுமா? ஆட்டுக்கறி தின்று வாக்கு மாமா தின்று வாக்கு எனக்கு ஆட்டையாக இருக்கு என் மாமா இது என்ன பெரிய துண்டா இருக்க? என்ன கழியுண்டா மருமோன யாருக்குமே இந்த சிலைகளுக்கு சொன்னேன். ஒரு மனுக்கும் புதுசா சாப்பிட வராது. ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்க சொன்னேன். எங்க கியாத்துக்குள்ள அது மாட்டுக்கறிண்டா. ஏன்னா அது அறுவரு போடு ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அறுவரு ருசுபாகம் அவருக்கு தெரிந்ததா. என்ன தெரியுமா? என்ன மாட்டுக்கறி தின்று என் மாமா மனமாக இருக்கு என் மாமா ஏமாமா இது என்ன கறி துண்டா இருக்கு? இது என்ன கறியா? என் மாப்பிள்ள இது கண்ணுக்குட்டி உப்பு கொண்டா கரு பூர்ணம் இருக்காக்கா ருசியா இருக்க வேண்டாம். கண்ணுக்குட்டி உப்பு கொண்டதுலாம் இந்த மனுஷன் கண்ணாலேயே பார்த்துக்க மாட்டாங்க. உடனடியாக அதுலயும் ஒரு துண்டை எடுத்து அறுவரு போட்டு வாயில போட்டான். அதுக்கப்புறம் தான் அதுல உள்ள ருசிபாக அவருக்கு தெரிந்ததா. என்ன தெரியுமா? என்ன கண்ணுக்குட்டி உப்பு கண்டோம் என் மாமா உப்பு கண்டோம் என்ன கரும்பு ருசி போல கரும்பு ருசி
கறி மாமா என்ன மாப்பிள இது நண்டு கறி பச்சோடி. அதாவது உங்க நகரபுரத்திலே இவ்வளவு பச்சடி சாப்பிட்டுருப்பீங்க. வெண்டைக்காய் பச்சடி, தக்காளி பச்சடி, மாங்காய் பச்சடி, நாரங்காய் பச்சடி, மிளகா பச்சடி அதெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. எங்களுக்கு இந்த நண்டை விட்டார ஒன்றும் கிடையாது. ஒன்று நண்டை பச்சடி பண்ணுவோம், இல்லை நண்டு ரசம் சாறு கருப்பெல்லாம் இருக்கும், நண்டு ஜூஸ் வைப்போம். அதையும் பார்த்து ருசி சொல்லுங்க. என்ன நண்டு பச்சடி துண்டு கேட்டாரு, துண்டு கிடைக்கல. ஏன் இந்த பிள்ளைங்க இந்த கீரை கூட பழகம் இருக்கு இல்லையா, அதை போல கடைஞ்சி தண்ணியா வச்சிருச்சுவா. எங்க கேட்கணும் பேச்சல என்ன அதை துண்டு தராம அப்படியே கையை வச்சு இந்த கையை வச்சு நாக்கில் வச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் தான் அதுல உள்ள ருசிபாக தெரிஞ்சதான். என்ன தெரியுமா, என்ன நண்டு கறி தின்று வாக்கு மாமா என்ன நாவுக்கு தான் ருசியா நாவுக்கு சாப்பிட்டு இழைப்பாரு என்ன தாம்பூலங்கள் சாந்தரித்து திரு பல்லுமலை பரவலை திரு பல்லுமலை பரவலைக்கு திருமண வாழையாது பார்க்கலாம். திருமணம் பொருத்தமாவது பார்க்கும்போது என்ன 21 பொருத்தமாவது யாகமா இருக்குதென்று என்ன பங்கதொரு பல்லு வேறம் மூத்த பட்ட ஓடை எழுதுகிறா. என்ன பங்குனி மாத்தையில என்ன 18 தியாகியில மிருகசீல நட்சத்திரம் என்ன அன்றைய தினமதியில என்ன அழகு திரு கல்யாணம் என்ன என்று சொல்லி பல்லுவாரோ என்ன பட்ட ஓலை எழுதுகிறா. என்னை கையில் வாங்கிய பாலனாவ நம்ம கல்யாணத்துக்கு நாள் வச்சு விட்டோம். நம்ம கையிலே காசும் இல்லை, நம்ம கையில காசும் இல்லை, நமக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. கல்யாணத்துக்கு நாள் வைத்து விட்டோம். கையிலே காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. ஐயோ என்ன பண்ணு சொல்லி அதுக்காக ஒவ்வொரு ஆளா வீடு வீடா போய் கேட்க முடியுமா? முடியாது என்று எண்ணத்தை கொண்ட இந்த வாழனானவர் இங்க இருக்கிற தாய்மார்களும் சகோதரமாக சுருக்கமா கல்யாணத்தை முடிக்கனாலும் குறைஞ்சது ஒரு 4000 ரூபாய் வேணும். எவ்வளவு? 4000. அதாவது பொம்மக்களுக்கு 1000, திருமக்களுக்கு 1000, பட்டனுக்கு 1000, எதிர செலவுக்கு 1000, குறைஞ்சது 4000 வேணும். பணத்தை பிரிச்சுட்டு வந்துருங்கய்யா. குறைஞ்சது 4000 வேணும், பிரிச்சுட்டு அதாங்க. அதுக்காக பணத்தை கட்டணும் போயிடாதையோ, குறைஞ்சது இருந்து கேட்டுக்கோங்க. என்னது? அதாவது காட்டா இல்ல பொருளா இருந்தாலும் வாங்குவாங்க. ஆனா நீங்க என்ன இருந்தாலும் வாங்குவோம், எவ்வளவு இருந்தாலும் வாங்குவோம். ஆனா ஒன்று எங்க கையில வந்துட்டுனா எக்காலத்தை கொண்டு திரும்ப தரமாட்டோம். அது எங்களுடைய ஒரு பழக்க வழக்கம். அப்புறம் 50 இருந்தா இப்ப 5 தானாலும் அது வராது. அது எங்களுடைய ஒரு பழக்க வழக்கம். நீங்க என்ன இருந்தாலும் வாங்குவோம். பணம் இல்லாட்டாலும் காதுல கழுத்துல அது சின்ன ஆளா எனக்கு இருக்கு சொல்லிட்டேன் இல்லையா. பணத்தை பிரிச்சுட்டு வந்துருவாங்க. சரி, கையில இருக்க பணத்தை வச்சு அட்வான்ஸ் பண்ணுவோம். முதல்ல யாருக்கு அட்வான்ஸ் பண்றா? பூக்காரையாக்கு. பூக்காரையாவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கல்வி குறித்து கூட்டத்திருவிழை வாழ்ந்து வரக்கூடிய அண்ணா ஆறுமுகம் யாதவ் அவர்களை பார்த்து, பூக்காரையா ஐயா, அதாவது நீங்க எங்க இருந்தாலும் இப்ப பந்தலுக்குள்ள வரணும், உங்களுக்கு நாங்க அட்வான்ஸ் பண்ண போறோம். அதாவது எங்க பொம்முக்க துமுக்கா பட்டனுக்கு கல்யாணம், என் மகளுக்கு குடிசையில கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க தான் பூ அலங்காரம், தண்ணி அலங்காரம் எல்லாம் மொத்தம் கான்ட்ராக்ட். மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டார். நமது கல்வி குறித்து கூட்டத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அண்ணா ஆறுமுக யாதவர்களும் பணத்தை பெருத்தா பார்க்கக்கூடிய ஆள் இல்லை.
என்னையா பண்ணா எல்லாத்தையும் அமைச்சு முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிக்கிறோம் சொல்லி அவளுக்கு ஒரு 100 ரூபா அட்வான்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன வேணும், கல்யாண வீட்டுக்கு பந்தம் வேணும் இல்லையா, பந்ததார ஐயாக்கு நீங்க தேடி அலைய வேண்டியதில்லை. எங்கள் கல்வி குறிச்சி சேனையூர் பேட்டுத்துறையில் வாழ்ந்து வரக்கூடிய அன்னார் செல்லப்பண்ணாவை பார்த்து, செல்லப்பண்ணா செல்லப்பண்ணா அதாவது உனக்கு அட்வான்ஸ் பண்ண போறோம், எங்க இருந்தாலும் பந்தல் வந்து வாங்கிக்கணுங்க. அதாவது கல்யாணம் வச்சிருக்கிற நீங்க தான் பந்தல் வாங்க செய்ய வேண்டும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டார். நமது கல்வியை குறிச்சு செல்லப்பண்ணாவையோ பந்தல் சக்கரவர்த்தி பணத்தை பெருசா பார்க்க மாட்டாரு. என்ன பணம், நான் எல்லாத்தையும் அமைச்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பணத்தை அவங்க சொல்லி அவளுக்கு ஒரு 11 ரூபா அட்வான்ஸ் பண்றாரு. பிறகு பந்தல கட்டணும் இல்லையா, மைக் சுட்டு அதுக்கு நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அது கை வச்ச பக்கத்துலயே ஆள் வச்சிருக்கிறோம். நமது கல்வி குறிச்சு குறிஞ்சிப்பாலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய முருகன் ஆடியோ